வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குவைத்தின் தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் உடல்கள் இராணுவ விமானம் மூலமாக கொச்சினுக்கு கொண்டு வரப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கேரள முதலமைச்சர், தமிழ்நாட்டின் அயலகத்துறை அமைச்சர், மத்திய மந்திரி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அஞ்சலி செலுத்திய பிறகு 7 தமிழர்களின் உடல்களும் தனித்தனி ஆம்புலன்ஸ் மூலமாக அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. குடும்பத்திற்காக வேலைக்கு நாடு விட்டு நாடு போகிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை. குவைத்தில் தீ விபத்தில் 50 பேர் இறந்துருக்காங்க. அதில் 45 பேர் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க, 7 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஏஜென்ட் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் போகிறாங்க. சாப்பாடு, தங்கும் இடம் இலவசம்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேர் தங்கக்கூடிய ஒரு அறையில் 5 பேர் இல்லை 6 பேர் தங்க வைக்கிறாங்க. விடிய காலையில் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இந்த விபத்து நடந்திருக்கு. எல்லோரும் நல்ல தூக்கத்தில் இருந்திருக்காங்க. தீயால் இறந்தவர்களை விட தீயா